வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ராகி இட்லி. எல்லோரும் எனக்கு டைம் இல்லை, நான் கடையிலேருந்து மாவு வாங்குறீங்க, இல்லை ரெடிமேட் மாவே வாங்கிட்டு வந்து அது வச்செல்லாம் பண்ணுறீங்க. நான் சொல்லிக் கொடுக்க போகிறது இந்த ஊற வைக்கிறது, அரைக்கிறது, அவ்வளோதான். ஃபர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு வாரம் நீங்கள் என்னென்ன டைப்பெல்லாம் பண்ணலாம், இட்லியை தவிர என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளானது, அதுவும் எல்லாருமே வீட்டில் பண்ணலாம். ராகி மாவு, ராகி அவல், உப்பு, உளுத்தம்பருப்பு. ஒரு சின்ன கப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கப்பில் ராகி மாவு நல்லா கேட்டுக்கோங்க. ஹோல் ராகி இல்லை, ராகி மாவு. இப்படி இதால் 3 கப்பு. பாருங்கள், 3 கப்பு ராகி மாவு. இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவு, சோள மாவு, வரகு மாவு எல்லாம் இப்போ கடையில் கிடைக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட வாங்கலாம். இதில் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு இது உளுத்தம்பருப்பு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு ராகி இது நல்லா வரத்துக்கு ராகி அவல். இது இது 2 முழுகிற அளவுக்கு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ராகி மாவு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இதையும் உளுத்தம் பருப்பையும் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ராகி அவல் மாத்திரம் அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம அரைக்க வேண்டியது, 5 ஹவர் கழித்து அரைக்க வேண்டியது உளுத்தம்பருப்பும் இந்த ராகி அவலையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த மாவோடு சேர்ந்து, ஊற வச்ச மாவோடு சேர்ந்து உப்பு போட்டு கலக்கி நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன் மேடம் நீங்கள் ஊற வைக்கிறீங்க? நான் உளுத்தம்பருப்பை அரைச்சிட்டு அதோட கூட ராகி மாவு கலந்து நான் எத்தனையோ வாட்டி இட்லி பண்ணியிருக்கேனே, தோசை பண்ணியிருக்கேனே நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் இப்படி பண்ணி பாருங்கள். இது மெயினாக நான் பண்ணுற காரணம் எதனாலன்னா, ராகிக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்மெல் இருக்குது. ஒரு இந்த மண் ஸ்மெல்லு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் நிறைய ட்ரையல் மெத்தடில் தான் நான் இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ராகி மாவை ஊற வச்சுட்டு நீங்கள் என்னோடய இட்லி மாவு எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். நீங்கள் 3 கப்பு ராகி மாவு, 1 கப் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ராகி அவல் இதை போட்டு நம்ம ஊற வச்சு, ராகி மாவை தான் பாருங்கள் நான் புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். ஓவர் நைட் பார்த்தீங்களா நீங்கள் எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள். மெயின்லி உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வராது. அதை தான் நான் சொல்கிறது. நான் மெயின்லி இந்த ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, என்னோட இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெஜிடபிள் போகட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம் நான் இதில் கொஞ்சம் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி இட்லியாக பண்ண போகிறேன். நான் இது கம்பல்சரி இல்லை, ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். கேரட்டுன்னு இல்லை, பீட்ரூட்டு எல்லாமே பசங்க சாப்பிடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது பண்ணுறது. நம்ம வேண்டான்னா அதை ஒமிட் பண்ணிக்கோங்க. வெறும் ராகி இட்லியை கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அட்ராக்ஷன், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எல்லாம் மேக்கப் தான். இப்போ அட்ராக்ஷனில் தான் ஓடுது. பசங்களாகட்டும் எல்லாருமே நம்ம அட்ராக்ஷனில் தான் பார்க்குறோம் நம்ம. அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள், ஜாஸ்தி போடலை. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் எண்ணெய் தடவி தட்டில் இந்த கேரட்டும் கூட சேர்த்துருக்கிற இந்த இட்லியை ஊற்ற வேண்டியது. நம்ம ஒரு முந்திரி பருப்பு இப்படி 1 2 சில சமயம் இது பாதாம் கூட ஃபுல் பாதாம் வைங்க. அடியில் கூட வைக்கலாம், மேலே வைக்கலாம். நாட் நெசசரி நான் மேலே வைக்கிறதால நீங்கள் மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடியில் கூட முதல்ல மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட வைக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இதெல்லாம் நான் எதுக்குன்னு சொன்னால், சில்ட்ரன் சாப்பிடணும், இந்த ஹெல்தி ஃபுட் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு பல மெத்தடில் ட்ரை பண்ணி தான் இதெல்லாம் நான் பண்ணுறது. கேரட்டு, சில சமயம் பீட்ரூட்டு, இது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்பொழுதும் போல் மூடி வச்சு 7 to 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வைக்கணும். இப்போது அடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே மாவை வச்சு நீங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு
கிறிஸ்பியான ஒரு தோசை போடலாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது அடுத்து இந்த மாவை வச்சு குழி பணியாரம் செய்யலாம், தோசை செய்யலாம், குழி பணியாரம் செய்யலாம். இந்த மாவில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து ஆப்பமாக செய்யலாம். உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் வாஃபிள் மேக்கர் மிஷின் இருந்ததுன்னா வாஃபிள் பண்ணலாம். இல்லை பேன் பீஸா, பேன்லேயே நல்லா திக்காக நம்ம வந்து இன்ஃபேக்ட் பீஸா மாவை வந்து போட்டு மேலே சீஸ் எல்லாம் போட்டு பேன் பீஸா பண்ணலாம் நம்ம. இன்ஃபேக்ட்டு இதை வச்சு அதான் சொல்கிறேன், இதே நல்லா கிண்டி இடியாப்பம் மாதிரி பிழியலாம், அதுவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அன்றைக்கி காலையில் ஊற வச்சுட்டு சண்டே ஈவினிங்குள்ளே அரைச்சிங்களாண்ணே, மண்டே வந்து இட்லி ஆச்சு, டியூஸ்டே தோசையாச்சு, வெனஸ்டே குழி பணியாரமாச்சு, ஃப்ரைடே அன்றைக்கி உங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்பம் பண்ணலாம், சாட்டர்டே அன்றைக்கி இது பண்ணலாம், பீஸா பண்ணலாம், சண்டே அன்றைக்கி திருப்பியும் காலையில் கொஞ்சம் மாவு இருந்தது நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டு மாவை நல்லா கிண்டிட்டு அதை வச்சு நீங்கள் இடியாப்பம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 7 டேஸ்க்கு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி. இந்த மாவு மாத்திரம் இது என்ன ஊற போடுறது தான், உளுத்தம் பருப்பு தான் ஊற போடணும். இது கொஞ்சம் கூட ராகி மாவை வந்து அதே நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுங்க, கம்பு மாவுக்கு போங்க. அதுக்கப்புறமா வந்து வரகு மாவு கிடைக்கிது இப்போலாம், எல்லா தானிய மாவெல்லாம் இப்போ ரெடிமேடாக கிடைக்கிறது. அதை வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். நெட் ரிசல்ட் இஸ் நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டீங்க, நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்க. இதோட கூட இப்போ நான் கேரட் கலந்து அந்த மாதிரி வெஜிடபிள் பீட்ரூட்ஸ் கலந்து இதெல்லாம் பசங்களுக்கு கொடுங்க. பசங்க டெஃபினட்டாக தே வில் ஸ்டார்ட் என்ஜாயிங். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறீங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் இப்போது ஒரு தோசையை பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதே மாவு தான், 3 கப் ராகி மாவு, கொஞ்சம் 1 கப் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், 1/4 கப் ராகி அவல் தான் போடணும். மேடம் நான் ஒயிட் அவல் போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பாலிசி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாலிசி அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராகி மாவு ஊற போட்டு பண்ணிங்கன்னா ராகி அவல் தான், கம்பு மாவு போட்டு பண்ணால் கம்பு அவல். இப்போ எல்லா அவலும் கிடைக்கிறது உங்களுக்கு எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும். முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் கம்பைன் பண்ணாதீங்க, எதையும் கம்பைன் பண்ணாதீங்க நீங்கள். தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இதே மாவில் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், குழி பணியாரம் ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் தேங்காய் பால் சாப்பிட்டீங்க மிக்ஸ் பண்ணால் ஆப்பம் பண்ணலாம், பீஸா பண்ணலாம், கொஞ்சம் கிண்டிட்டு இடியாப்பம் பண்ணலாம். இதை வச்சு எல்லாமே அதான் சார் வாஃபிள் மிஷினில் வச்சு வாஃபிள் பண்ணலாம். நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் எல்லா மாவையும் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இட் ஹாஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல், ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ரீகேப்புக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. 3 கப் ராகி மாவு இதை நனையிற அளவுக்கு ஊற வைங்க. 1 கப் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அதை ஊற வைங்க. 1/4 கப்பு ராகி அவலை வந்து அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போகிறோம். அரைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் உளுத்தம்பருப்பு, அந்த கொஞ்சமாக நினச்சிருக்கிற வெந்தயம், ராகி அவல், இது 3த்தையும் ஒன்றா அரைச்சி அந்த ராகி மாவோடு கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சு மினிமம் ஒரு 6 மணி நேரமான அது ஊறட்டும், பொங்கட்டும், ஃபர்மெண்ட் ஆகணும் கண்டிப்பாக. நல்லா நம்ம ஊர் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ஆகும். மேபி அவுட் சைட் இந்தியா ஸ்டே பண்ணுறவங்க ஒரு இந்த வெதர் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அதுக்கும் ஒரு க்ளூ கொடுக்குறேன் நான். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் அங்கெல்லாம் அவன் இருக்கும். இங்கேயே ரொம்ப குளிராக இருக்கிற இதில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட அவனை 400 டிகிரி சென்டிகிரேட்க்கு ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு உங்கள் கை உள்ளே போட்டு அது பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி இருக்கிறச்சு தூக்கி இந்த மாவு தூக்கி உள்ளே போட்டுருங்க. அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். இதுவும் பர்சனலி ஐ ஹவ் ட்ரைட் இட், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஃபர்மெண்ட் ஆகும். நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் குட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கிறதால இப்படி அவனில் நீங்கள் பண்ணலாம். பட் இங்கெல்லாம் நமக்கு அந்த கவலையில் நல்லா பண்ணலாம். இந்த பாருங்கள் இந்த சூப்பராக பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா. இதுலேயே நீங்கள் மசால் தோசை பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது எல்லாமே பண்ணலாம். அந்த இது ஒரு தோசை உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு தான் அதை காமிச்சேன். இந்த மசால் தோசையாக கூட பண்ணலாம், ஊத்தப்பம், வெஜிடபிள் ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம். இன்ஃபேக்ட் வெயிட் பண்ணலாம், நம்ம இந்த இட்லி வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ராகி இட்லி வேகிறதுக்குள்ளே ராகியோட பலன்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்து நம்ம பாட்டி காலத்துலேருந்தே முதல்ல குழந்தைக்கு இன்ஃபேக்ட் ஒரு
6-7 மாதத்துலேருந்தே என்ன பண்ணுவாங்க, ராகி கஞ்சின்னு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது அவ்வளவு போனுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லது. இன்ஃபேக்ட்டு அந்த வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பித்து வயசான காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இன்ஃபேக்ட்டு தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது கூட நிறைய ராகி சாப்பிட்டா நல்லது. தாய்ப்பாலுக்கு அது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் போன் ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே ராகி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி எப்படி சாப்பிட்டாலும் ஜெரிக்கும், பயப்பட வேண்டாம். முதல்ல அதான் சொன்னேன், கஞ்சி வடிவத்தில் ராகி முத்தேன்னு சொல்லி கர்நாடகாவில் பண்ணுவாங்க. அதுவும் ஆகட்டும், இட்லி ஆகட்டும், தோசை, குழிப்பணியாரம், பீஸா கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லி கூட இந்த 5 ஹவர் ஊறுறதால அந்த மண் வாசனையோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டைஜஸ்டபிள் இட்லி இது சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இப்போ செக் பண்ணலாம், வெந்திருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணலாம். நல்லா ஒட்டலை பாருங்கள், வெந்திருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு திருப்பி எப்படி சர்விங் பண்ணுறதுன்றது நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப திருப்தியாக ஒரு நல்ல ஒரு இட்லி பண்ணின மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கே சாஃப்டாக வருன்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு ஊற வைக்க சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு ஏன் ஊற வைக்க சொல்கிறேன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேலே வர முந்திரி பருப்பு இதெல்லாம் டெக்கரேஷனுக்கோசரம். இது வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த கேரட்டு பீட்ரூட் போட்டு பாருங்கள், இன்னும் கலர் வேறு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ராகியான ஹெல்தி ராகியை சாப்பிட்டு எல்லோரும் நல்ல உணவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும், அதுதான் என்னோடய ஆசையும் கூட. ராகி முறுமுறு ராகி தோசை, ஸ்பாஞ்சி இட்லி, சட்னி, சாம்பாரோடு இப்படி சர்வ் பண்ணி பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை தவிர நம்ம அவலில் ஊற வச்சோம் இல்லையா, அவலில் வச்சு நீங்கள் நிறைய இந்த ராகி அவல்னு இல்லை, கம்பு அவல், வரகு அவல், எல்லா அவலும் கிடைக்கிது. அதை வச்சு உப்புமா குழக்கட்டை ஏன் ஸ்வீட் கூட வெல்லத்தோடு பிசைஞ்சு சும்மா அப்படி கைப்பிடி மாதிரி பிசைஞ்சு ஆவியில் வச்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாயந்தரம் வந்த உடனே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ராகி ரவை கேள்விப்பட்டிருப்பீங்களா, பார்த்துருக்கீங்களா தெரியல எனக்கு. ராகி ரவைன்னு இல்லை, கம்பு ரவை, அதே மாதிரி எல்லா சிறுதானிய ரவைகளும் இருக்குது. அதை வச்சும் நீங்கள் உப்புமா பண்ணலாம். ராகி ரவையும் ராகி மாவையும் சேர்த்து உப்புமா பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் வித் ஆல் வெஜிடபிள்ஸ் போட்டிங்களான்னு ரொம்ப டேஸ்டியாக வரும். அதே மாதிரி அந்த ராகி ரவையை வச்சு இட்லி கூட பண்ணலாம். இன்ஸ்டன்ட் இட்லி நிறைய பேர் கேட்குறீங்களே, எப்படி இன்ஸ்டன்ட் இட்லி ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டான்றவங்களுக்கு ராகி ரவைன்னு இல்லை, எல்லா ரவையும் கிடைக்கிது. நான் சொன்னேன் இல்லையா, சிறுதானிய ரவைகள் எல்லாம் கிடைக்கிது இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது 1 கப் எடுத்திங்களான்னா ஒரு 3/4 கப்புக்கு தயிரை போட்டு, அந்த ரவையோட கூட தயிரை போட்டு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அதோடு கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா தாளித்து கொட்டிட்டு இட்லி பானையில் எடுத்து, வேணுன்றவங்க ஈனோ சால்ட்டு போட்டுக்கோங்க. அதாவது இந்த சோடா உப்புன்னு சொல்கிறாங்களே அதை போடுங்க. அது அவசியமாக வேணும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா இல்லைன்னா அது எல்லாமே இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு ராகி ரவை இட்லின்னு சொல்லி, ராகி ரவைன்னு இல்லை, எல்லாம் சோள ரவையிலேருந்து எல்லா ரவையும் இப்போ கிடைக்கிது. அது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு இட்லி ஆரம்பிச்சிட்டிங்களான்னா ஒன்ஸு எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது. நானே கிட்டத்தட்ட ஒரு 1550 ரெசிபிக்கு கிட்டத்தட்ட நான் இதில் போட்டிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதை தவிர என்னோடய புக்கிலையும், தமிழ் புக்கில் ஒரு 80 ரெசிபி, இங்கிலீஷ் புக்கில் ஒரு 54 ரெசிபிஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கான கண்டிப்பாக போடுவேன் நான். யார் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாலும் ரெசிபியை பற்றியோ இல்லை ஏதான டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன், கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷன். கண்டிப்பாக எல்லோரும் அதுக்கு மூவ் ஆகிறது நல்லது. அதுதான் எனக்கு நல்லா சொல்லப்படும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். பாருங்க சமைத்து பாருங்க நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான
துணுக்கு பண்ண போகிறோம். அதாவது பக்கோடா மாதிரியே இருக்கிற துணுக்கு, அதுவும் சிறுதானியத்தை வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சிறுதானிய துணுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பனிவரகு 1 கப், சிறுபருப்பு 1 கப், வெங்காயம் அரிந்தது 1 கப், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு. இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா சிறுதானிய வருடம். ஸோ நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட உணவில் வந்து சேர்த்துக்கிறோமோ அது வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து கூடுதலாக்க போகுது. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பனிவரகு சிறுதானியம். இது பனிவரகு பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து பிரியாணி கூட பண்ணலாம், அவ்வளோ அருமையாக வரும். அந்த பனிவரகுல என்ன ஒரு தன்மை அப்படின்னாக்கா, இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா திணை சாமையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வந்து உங்களுக்கு தப்பாயிடுச்சுன்னா அது வந்து நல்லா ஒட்டி ஒட்டி வந்துடும். ஆனால் பனிவரகுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து 1க்கு 1.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா அழகாக வந்து இந்த அரிசி வந்து பாஸ்மதி அரிசி மாதிரியே உங்களுக்கு தனித்தனியாக இது வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு கலந்த சாதம், அதாவது ஏதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு லெமன் சாதமோ இல்லை தேங்காய் சாதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பனிவரகை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒட்டாமல் நல்லா திக்காக வரும். அப்புறம் இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த பக்கோடாவில், அதாவது துணுக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். துணுக்குங்கிறது வந்து இந்த கும்பகோணத்துலலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எங்கள் பாட்டிலாம் இதை நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை வந்து குருணையாக உடச்சிட்டு அதோட மற்றதெல்லாம் ஆட் பண்ணி, மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணி மத்தியானத்தில் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை கொடுப்பாங்க. அதே இதை வந்து நான் வந்து சிறுதானியத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு ஓன் கற்பனை தான் இந்த துணுக்கை வந்து நம்ம இன்றைக்கி பனிவரகில் செய்ய போகிறோம். அதுவும் வந்து இந்த துணுக்கு நம்ம வந்து அரைக்காமையே பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பனிவரகை வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு, அதாவது கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதே மாதிரி சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பும் வந்து அது வந்து நீங்கள் கம்மியாக ஊற வச்சா போதும். இதனால் தனித்தனியாக ஊற வைங்க. இதை வந்து பனிவரகு வந்து உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து சிறுபருப்பு வந்து உங்களுக்கு 3/4 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறினா போதும். 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து மிதமான சூட்டில், அதாவது தண்ணி வந்து மிதமான சூடாக இருக்கும்போது அதில் ஊற வச்சிங்கனாக்கா சீக்கிரம் வந்து ஊறிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா சிறுபருப்பும் பனிவரகும் நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து எண்ணெயை வந்து சூடாக்கிடலாம். இப்போ இங்கே சிறுபருப்பு, அதில் பனிவரகு. ஸோ ஈக்குவல், இது 1 கப்பு அது 1 கப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும். அதாவது நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் அயன் எல்லாமே சேர்ந்து வரதுனால ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பொரிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட் வந்து இந்த ஆயிலேருந்து வந்துடும். நல்லா அரிஞ்ச வெங்காயம். நான் இதில் பூண்டு சோம்பு வேண்டான்னு ஆட் பண்ணலை. இதில் தேங்காய் வேணுனாலும் நீங்கள் பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுங்க. அப்படியே கட் பண்ணணும், அரியணும்னு அவசியம் இல்லை. புதினா வந்து கம்மியாக போடுங்க. என்னென்னா புதினா ஜாஸ்தியாக போட்டு பொரிக்கும்போது சமயத்தில் வந்து புதினா வந்து ஒரு கசப்பு சுவையை வந்து கூடுதலாக்கிடும். அதனால் கம்மியாக. தேவையான அளவு உப்பு. இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது அரைக்காமல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி பிடிச்சி நம்மளால் பக்கோடாவாக பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்க போகிறோம். கடலை மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பி, அதாவது மொறுமொறுப்பு தன்மையை கூடுதலாக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக போடலாம், 1 ஸ்பூன். தேவைப்பட்டுச்சுன்னா
ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் உப்பு காரம் வந்து சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பொரிக்கலாம். ஏன்னா பொரிச்சப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு தேவைப்படுது. ஸோ கடலை மாவை மட்டும் நீங்கள் கப்பில் சைடில் வச்சுங்க. அது எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பருப்போட தன்மையை பொறுத்து இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறும்போது நல்லா உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா வரும். அதுக்கப்புறம் பொரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் லைட்டாக நீங்கள் வந்து தேவைப்படும் போது உங்களுக்கே தெரியும், மிக்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நான் பிடிச்சேன்னா இது வந்து உதிராமல் அப்படி நிற்கணும். அந்த பதத்துக்கு அது வரணும். சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிறுதானியம் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதோட விழிப்புணர்ச்சியும் வந்து நிறைய இருக்குது. ஆனாலும் எந்த சிறுதானியம் எப்போ சாப்பிடணும், எதுக்கு பதிலாக அதை சாப்பிடணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சிறுதானியத்தை வந்து நீங்கள் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒன்று என்னென்னா அரிசி வகையாக சிறுதானியத்தை பிரிக்கிறதும், அதாவது கோதுமைக்கு பதிலாக சிறுதானியமாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, நீங்கள் அரிசிக்கு பதிலாக யூஸ் பண்ண வேண்டிய சிறுதானியம்னு பார்த்தாக்க இந்த பனிவரகு, அப்புறமா சாமை, தினை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அரிசி வகை. அதாவது நான் சாதத்துக்கு பதிலாகவே அதை வந்து சாப்பிட்லாம். இப்போ கோதுமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக, கோதுமைக்கு பதிலாக எதை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோதுமைக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து அந்த க்ளூட்டன் தன்மை மாதிரி உங்களுக்கு அதில் வரும். அதனால் உங்களுக்கு அதை வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி அதை வந்து செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அடுத்தது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம வந்து சிறுதானியம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தாக்க, சில பேருக்கு வந்து டெய்லி சிறுதானியம் சாப்பிட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாகிடும். அது ஏன் அப்படின்னாக்க இதில் வந்து நார் சத்து கொஞ்சம் அதிகம். நம்ம வந்து ரொம்ப வருஷம் வந்து அரிசி சாப்பிட்டுட்டு சடனாக நம்ம வந்து சிறுதானியமே சாப்பிட்டோம்னாக்க நம்மளோட வயத்தில் வந்து ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து மிதமாக மாற்றணும். இப்போ சடனாக வந்து அரிசி சாப்பிட்டுட்டு உடனே நான் வந்து நாளையிலேருந்து சிறுதானியம் அப்படின்ட்டு எல்லா நாளும் சிறுதானியமும் சாப்பிட்டாலும் நம்ம வயரை வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு வேளை ஃபஸ்ட்டு ரைஸ், மதிய வேளை ரைஸை வந்து ரைஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம அரிசியை வந்து கம்மிப்படுத்தணும் அப்படின்னாக்க சிறுதானியம் யூஸ் பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி தினை, சாமை, பனிவரகு, வரகு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அரிசிக்கு பதிலாக சாதம் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரொட்டி பதிலாக இப்போ ராகி ரொட்டியோ இல்லை கம்பு, ஜோவார் அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது இதையும் அதையும் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, எந்தெந்த சிறுதானியம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க கோதுமை வெரைட்டி அப்படிங்கிற அந்த சிறுதானியத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி வகைகளில் மிக்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்றுத்துக்கு ஒரு வித தன்மை உண்டு. இப்போது சிகப்பு சோளம்லாம் வந்து தனியான அதுக்குன்னே ஒரு தனித்துவம் உண்டு. அதை போயிட்டு நீங்கள் இன்னொரு சிறுதானியத்தோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பொருளும் அதோட மருத்துவ குணமும் இதோட மருத்துவ குணமும் வெவ்வேறையாக இருக்கும்போது குழப்பம். ஸோ இதெல்லாம் தனித்தனியாகவே சாப்பிட்றது பெட்டர். ஆனால் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது மாவாக வந்து அரைச்சிட்டு கோதுமை வெரைட்டியை வந்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி பண்ணிக்கலாம். அரிசி வகைகளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாதமாக பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உணவில் சிறுதானியம் ஆட் பண்ணணும். ஆனால் ஆட் பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக, அதாவது இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கணும். துணுக்கு வந்து அப்படி தான் இருக்கணும். இப்படி வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் இல்லை காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா பச்சை மிளகாயோ உப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கனாக்கா ஊறணும். சிறுதானியமும் சிறுபருப்பும் நல்லா ஊறியிருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த பக்கோடாவோ துணுக்கோ நல்லா இருக்காது. அது ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இதில் வந்து எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதாவது நம்மளோட எண்ணெய் இப்படி இந்த சூடாகுது இல்லையா, அதோடது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா மொறுமொறுப்பு தன்மை ஜாஸ்தியாகும். பார்த்தாக்கா நல்லா வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் நல்லா பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். இதை பொறுமையாக வந்து ஒரு பக்கமாக திருப்பி விடலாம். எண்ணெய் வந்து அதிக சூடு இருந்துச்சுனாக்கா சைடெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக மிதமான சூட்டில் இதை பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இந்த துணுக்கு வரும். ஸோ இதில் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன். இதோட ஊறுறது, அதாவது சிறுதானியமும் சிறுபருப்பும் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ நீங்கள் இதை அரைக்காமல் பண்ணுறதுனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் வேணுனாலும் பல்லாக நறுக்கி இதில் போடலாம். இதெல்லாம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தி பண்ணும். நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடுறதுனால பெருங்காயம் போடலை. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. ஆனாலும் உள்ளே வந்து இது பச்சையாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பொரிக்க போகிறேன். இப்போ நீங்கள் முதல்ல வந்து சமைக்கிறீங்க அப்படின்னாக்க இது வந்து போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஓசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெயோட ஓசை வந்து அதிகமாக இருக்கும். எப்போ இதை எடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு வந்து சொல்லி தராமல் நீங்களே வந்து சில யூடியூபோ இல்லை இது மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்போ வந்து இந்த எது பொரிச்சாலுமே அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னுமே இங்கே வந்து சவுண்டு வருது இல்லையா, இந்த ஓசை வந்து அப்படியே இது அடங்கும். அடங்கிட்டு அந்த கலரும் நல்லா மாறி மைல்டு சவுண்டுக்கு போகும். அந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் போடும்போது அந்த ஈரத்தன்மையும் அந்த எண்ணெயும் சவுண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் முறுக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம் இது. எங்கள் பாட்டிலாம் வந்து ஓசை அடங்கிடுச்சு எடும்பாங்க நம்மளை. அப்படின்னா முறுக்கு வந்து போடும்போது அப்படியே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, அது போட்ட உடனே அப்படியே பொங்கி வந்திருக்கும். அது வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஓசை அப்படியே அடங்கி மைல்டாக உங்களுக்கு ஒரு ஓசை கேட்கும். நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு வந்துடுச்சு. நான் இதை எடுக்க போகிறேன். எடுக்கும்போது ஆயிலை கொஞ்சம் சூடை வந்து குறைக்கிறேன். நல்லா பொறன்னு வந்திருக்கு. துணுக்கோட தன்மையே அதுதான். நல்லா வந்து வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா பொறன்னு இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி ட்ராப் பண்ணி காட்டுறேன். அந்த சவுண்டு பாருங்கள், நல்லா முறுமுறுப்பு தன்மை நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு அருமையான சிறுதானிய துணுக்கு தயாராகிடுச்சு. பார்த்திங்கனாக்கா கோல்டன் ப்ரௌனாக வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்கா, அதே மொறுமொறுப்பு தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், நல்லா அருமையாக இது வந்து வெந்திருக்கு. சாப்பிட்டும் பார்த்துடலாமா? அருமையாக முறுமுறுப்பு தன்மையோட அரைக்காமல் நம்ம வந்து இந்த துணுக்கை செஞ்சுருக்கோம். ஸோ இதை கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.